தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் டிவிகே தனித்து போட்டின்னு இப்போ வர தகவல்கள் கூறுகிறது. அப்படி டிவிகே தனித்து போட்டியிட்டால் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்க ஆட்சியை பிடிப்பார்களா, விஜய் சிஎம் ஆவாரா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்தலுக்கு பின்னால் போஸ்ட் எலெக்ஷனில் டிவிகேயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சேனல் ரிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஷாக்கிங் கேள்வி. ஏப்ரல் 23 தேர்தல் முடிந்த பிறகு டிவிகே தனித்து போட்டியிட்டு சில இடங்களில் மட்டும் வென்றால் ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு கொடுக்குமா, டிஎம்கே ஆட்சியை இழக்குமா? இது வெறும் கற்பனை கதையல்ல, தமிழக அரசியலின் மிகவும் டேஞ்சரஸ் பாசிபிலிட்டி. முதல் கணக்கை பார்க்கலாம். 234 இடங்களில் ஆட்சி அமைக்க வேண்டும்னா 118 இடங்கள் தேவை. 2021 டிஎம்கே 133 இடங்கள் மட்டுமே வென்றது. அலையன்ஸோடு சேர்த்து 159. ஏடிஎம்கே அன்று 66 இடங்களில் வென்றது. இப்பொழுது நிலைமை மாறி இருக்கு. டிஎம்கே தற்போது சுமார் 36-38% ஓட் ஷேரை தக்க வைத்திருக்கிறது. ஆனால் அதன் ஆதிக்கம் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. டிவிகே குறைந்தது 10 முதல் 18% வரை ஓட்டு பெறலாம் என்று மல்டிபிள் சர்வேஸ் சொல்கின்றன. இந்த 10-18% ஓட்டு சீட்டுகளாக மாறினால் 15 முதல் 25 இடங்கள் டிவிகேவுக்கு கிடைக்கலாம். இப்போ தான் ரியல் ட்ராமா தொடங்குறது. இப்போ ஹங் அசம்பிளி, அதாவது டிஎம்கே அலையன்ஸ் 100 110 சீட்டு, ஏடிஎம்கே அலையன்ஸ் 95 105 சீட்டு, டிவிகே 15 25 சீட், என்டிகே அதர்ஸ் 5 10 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கும் 118 இல்லை. ஸோ ஹங் அசம்பிளி. மல்டி கார்னர்டு கான்டெஸ்ட் என்பது டிஎம்கேவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி பின்னால் அமைத்தால் டிஎம்கேவை அழிக்கும் சக்தி கொண்டது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் டிவிகே கிங் மேக்கராக ஆகும். டிவிகே யாரை ஆதரிக்கும்? விஜய் டிஎம்கேவை அரசியல் எதிரி என்று சொன்னார். டிஎம்கேவுக்கு ஆதரவு கொடுப்பார்களா? நெவர். விஜய் டிஎம்கேவை நேரடி அரசியல் எதிரி என்றும் பிஜேபியை கருத்தியல் எதிரி என்றும் அறிவித்தார். ஆனால் ஏடிஎம்கேவோ? டிவிகேவின் மாநாட்டில் ஏடிஎம்கே பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள். டிவிகே கேடர்ஸ்களில் ஒரு பகுதி ஏடிஎம்கே பேக்ரவுண்ட் உடையவர்கள். ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி டிஎம்கேவை கடுமையாக சவாலுக்கு உட்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இந்த கணக்கு வேலை செய்யுமா? தடை ஒன்றே, டிவிகேயின் ஐடியாலஜி. டிவிகே செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் கட்சி. பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் ஏடிஎம்கேவுடன் சேர்வது டிவிகேயின் இமேஜை சேதப்படுத்தும். தடை 2, விஜயின் சிபிஐ விசாரணை. டிவிகே தலைவர் விஜயின் சிபிஐ தொடர்பான விசாரணை நிலுவையில் இருக்கும் நேரத்தில் டிவிகே அலையன்ஸ் பற்றி பார்ட்டி மெம்பர்ஸ் கலந்தாய்வு நடத்தியுள்ளார். பிஜேபி ஆட்சியில் சிபிஐ விசாரணை நடக்கும்போது அந்த பிஜேபி கூட்டணியுடன் சேர்வது பொலிட்டிக்கல் சூசைடு அப்படின்னு சொல்கிறாங்க. தடை 3, டிவிகேயின் ஓட்டர் பேஸ். டிவிகேக்கு 33% முஸ்லீம் மற்றும் கிறிஸ்டியன் ஓட்டர்கள் சப்போர்ட் செய்கிறார்கள் என்று சர்வேக்கள் காட்டுகின்றன. பிஜேபி அலைடு ஏடிஎம்கேவுடன் சேர்ந்தால் இந்த ஓட்டர்கள் டிவிகேயை கைவிடுவார்கள். சரி, இறுதி வர்டிக் தான் என்ன? போஸ்ட் போலில் டிவிகே ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் கொடுப்பது தியரட்டிக்கலி பாசிபிள், ப்ராக்டிக்கலி எக்ஸ்ப்ளோசிவ். டிவிகே அப்படி செய்தால் டிஎம்கே ஆட்சி போகும், ஏடிஎம்கே சிஎம் ஆகும். ஆனால் டிவிகேயின் செக்யூலர் இமேஜ் சிதையும். விஜயின் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஒரு கேள்விக்குறியாகும். அரசியல் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறாங்கனாக்க, டிவிகேயின் தோற்றம் தமிழகத்தின் ட்ரெடிஷ்னல் அரசியல் சமன்பாட்டையே மாற்றும் சக்தி கொண்டது. 2026 ஏப்ரல் 23 அன்று ஓட்டு அது எண்ணப்படும் நாள் மே 4. ஆனால் போஸ்ட் போல் செஸ் கேம்
அது தனியே ஒரு மகாபாரதம் மாதிரி. இந்த அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். டிவிகே போஸ்ட் போல் என்ன செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.